2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த சூழல்ல திமுக அரசு தொடர்ந்து அவங்களுடைய தேர்தல் பணிகளை மும்மரமாக செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. எந்த மாதிரியான அரசியல் சூழல்கள், எந்த மாதிரியான நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடந்தாலுமே அவங்களுடைய தேர்தல் பணிகள்ல காம்ப்ரமைஸ் இல்லாம, சத்தமே இல்லாம திமுக தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி இப்போ என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அப்படின்ற ஒரு பயிற்சி கூட்டத்தை மாமல்லபுரத்தில் நடத்த இருக்கிறாங்க. இந்த பயிற்சி கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே தலைமை தாங்கி இந்த பொதுக்கூட்டத்தை, இந்த பயிற்சி கூட்டத்தை நடத்த இருக்கிறாரு. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ற வகையில தேர்தல் பணிகள் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் செய்யணும், என்ன செயல்கள் எல்லாம் ஈடுபடணும் அப்படின்றத ஒரு விவாதம் மூலமாக ஆலோசிக்கிற வகையில இந்த பயிற்சி கூட்டம், அதாவது இன்றைக்கு 28ஆம் தேதி மாமல்லபுரம் கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய கான்ஃப்ளூயன்ஸ் அரங்குல நடைபெற இருக்கு. இந்த பயிற்சி கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தமிழ்நாட்டு அரசு ஆனது எந்த மாதிரியான நெருக்கடிகள் பாஜக அரசின் மூலமாக, ஒன்றிய அரசின் மூலமாக எந்த மாதிரியான நெருக்கடிகள், எந்த மாதிரியான வஞ்சனைகள் எல்லாம் சந்திச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் மக்கள் கிட்ட எடுத்து கூறுற வகையில அதுக்கான ஒரு பயிற்சி கூட்டமாக இது நடத்த இருக்கும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஏற்கனவே ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற முன்னெடுப்பு மூலமாக மக்கள் கிட்ட வந்து தமிழ்நாடு அரசு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன மாதிரியான நெருக்கடிகள் வந்து இருந்துட்டு இருக்கு, இது வரைக்கும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றத மக்கள் கிட்ட அவங்களுடைய ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற அந்த ஒரு முன்னெடுப்பு மூலமாக கொண்டு போய் சேர்த்து மக்கள் கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 2.5 வாக்காளர்களை வந்து சேர்த்தோம் அப்படின்ற மாதிரி திமுக அரசு வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. சோ அதே மாதிரி இந்த என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அப்படின்றத வாக்குச்சாவடி அளவுல திமுக அரசு செயல் திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணும், தேர்தல் பணிகளை செய்யணும் அப்படின்றதுதான் இந்த முன்னெடுப்பினுடைய அம்சமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம 7வது முறையாக தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி மீண்டும் வரணும். 6 முறை வந்து வெற்றி பெற்றிருக்கிறோம். 7வது முறையும் வெற்றி பெற்று ஜனநாயகத்தை பாதுகாக்கிற வகையில திமுக அரசு ஆட்சி செய்யும் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் தெரிவிச்சிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும், இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டது அப்படின்றத பத்தியும் முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த கூட்டத்தினுடைய அடிப்படை அம்சங்கள் என்ன, யார் யார் பங்கேற்றாங்க அப்படின்றது எல்லாத்தையும் விரிவா பார்க்க போறோம். அந்த வகையில இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 3000 உறுப்பினர்களுக்கு மேல வந்து பங்கேற்றிருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொதுச் செயலாளர், பொருளாளர், முதன்மை செயலாளர், துணை பொதுச் செயலாளர் அவங்களுடைய தலைமையில நாடாளுமன்ற, மாநிலங்களவை மற்றும் மக்களவை உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், இப்படி பல பேர் வந்து இந்த ஒரு கூட்டத்துல வந்து பங்கேற்றிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3000 பேர் மாநகர, நகர, பேரூர் கழக பொதுச் செயலாளர்கள், கழக செயலாளர்கள் எல்லாருமே இந்த கூட்டத்துல பங்கேற்றிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஜனநாயகத்தை வந்து பாதுகாப்போம், அதே மாதிரி வரக்கூடிய தேர்தலை வெற்றிகரமாக எதிர்கொள்ளணும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் ஆலோசிக்கிற வகையில தான் இந்த கூட்டமானது நடைபெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஜகவில் வந்து எந்த மாதிரியான நெருக்கடிகள் வந்து தமிழ்நாட்டுக்கு தராங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், எந்த வகையில கொண்டு போய் சேர்க்கணும், சரியாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்கான ஒரு பயிற்சியை கொடுக்கிற வகையிலையும் எஸ்ஐஆர் போன்ற ஸ்பெஷல் இன்டென்சிவ் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் அந்த மாதிரியான விஷயங்கள் மூலம் எப்படி வாக்குகள் எல்லாம் வந்து வீணடிக்கப்படுது, அந்த மாதிரியான விஷயங்களை அதெல்லாம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை வந்து உற்று நோக்கி கவனிக்கணும். அவங்க எந்த மாதிரியான செயல் திட்டங்களை பண்ணிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்குகளை எப்படி பிரிக்கணும்ன்ற மாதிரியான விஷயங்கள் எதுவும் செய்யறாங்களா, செய்யலையா, அவங்களுடைய செயல்பாடுகளையும் மும்மரமாக கவனிக்கணும்னு சொல்லியும் இந்த பயிற்சி கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இந்த பயிற்சி கூட்டமானது நடத்தி முடிச்ச பிறகு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாக முகவர்கள், பாக உறுப்பினர்கள், டிஜிட்டல் ஏஜென்ட்ஸ், மகளிர் அணி, இளைஞர் அணி அப்படின்ற மாதிரி வார்டு கவுன்சிலர்ல இருந்து எல்லாரையுமே வந்து ஒருங்கிணைத்து ஒரு என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அப்படின்ற ஒரு விழாவையும் நடத்த இருக்கிறாங்க. இந்த பயிற்சி கூட்டம் நடத்த பிறகு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு விழாவை வந்து நடத்த திட்டமிட்டிருக்கு திமுக. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பயிற்சியில வந்து என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 4.5 ஆண்டுகள் ஆட்சியில எந்த மாதிரியான திட்டங்களை திமுக அரசு கொண்டு வந்திருக்காங்க, திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்கள் மூலமாக மக்கள் எந்த வகையில பயன்பட்டு இருக்கிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிற வகையில ஒவ்வொரு வீடுகளாக, ஒவ்வொரு வாக்குச்சாவடியாக போய் இதை தெரிஞ்சுக்கிற வகையில திமுக வந்து இதை திட்டமிட்டு இருக்காங்க. அதை தாண்டி பாஜக எந்த மாதிரியான நெருக்கடிகளை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றதையும் மக்கள் கிட்ட நேரடியாகவே தெரிவிக்கிற வகையில இந்த பயிற்சி கூட்டத்துல பேசப்பட்டிருக்கு. சோ இந்த மாதிரியான நடவடிக்கைகள் மூலமாக ஏற்கனவே எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் சரி, மற்ற கட்சிகளும் கூட்டணிக்குள்ளேயே பல பிரச்சனைகள், கூட்டணி தலைவர்கள் வந்து மாற்றி மாற்றி கருத்துக்கள் எல்லாம் வைத்து அங்கேயே வந்து உட்கட்சி விவகாரங்களே பல விஷயங்கள் போயிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல திமுக தங்களுடைய தேர்தல்
பணிகளை மும்மரமாக செஞ்சு மக்கள் கிட்ட மீண்டும் இணக்கமாக இருக்கிற வகையில ஏற்கனவே ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற அந்த முன்னெடுப்பாக இருக்கட்டும், இப்போ என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அப்படின்ற மூலமாக வாக்குச்சாவடியாக மக்கள் கிட்ட ஒரு தொடர்பை ஏற்படுத்துறதன் மூலமாக திமுக தங்களுடைய வெற்றியை உறுதி செய்யறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதை தொடர்ந்து செஞ்சு வந்துட்டே இருக்கிறாங்க. மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனைகளானது இருந்துட்டு இருக்கக்கூடிய சூழல், பலவீனமாக இருந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல திமுக தங்களுடைய வெற்றியை வந்து தக்க வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யறாங்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்களானது தற்போது இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் மூலமாக உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான கருத்துக்களானது முன்வைக்கப்பட்டு இருக்கு. தங்கம் தென்னரசு அவர்கள் இதை வந்து தலைமை தாங்கி என்னென்ன நடைமுறைகள் இந்த கூட்டத்துக்கு அப்புறமா என்னென்ன செய்யணும் அப்படின்றதையும் வந்து குறிப்பிடுறாரு. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் இருக்கக்கூடிய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ், ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸா இருக்கட்டும், மாநில ஒன்றிய பகுதி பேரூர் கழக நிர்வாகிகளை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எல்லாரையுமே அழைச்சு இந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து செய்யணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த கூட்டம் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அப்படின்ற அந்த ஒரு முழக்கத்திலேயே நிகழ்ச்சியும் நடத்த இருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியில எல்லா நிர்வாகிகளையுமே கூப்பிடணும்னு சொல்லி தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தங்கம் தென்னரசு அவர்கள் மேலும் சில தகவல்கள் வந்து கொடுத்திருக்கிறாரு. ஒவ்வொரு 100 வாக்குகளுக்கும் ஒருவர் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 6 லட்சம் பூத் கமிட்டியினர் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக தங்கம் தென்னரசு அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்த கூட்டத்துல கலந்து கொண்டு பேசிய தலைமை தாங்கிய முதலமைச்சர் அவர்கள் இங்க உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் என்ன தோணுது அப்படின்றத என்னால புரிஞ்சுக்கொள்ள முடியுது. நானும் சும்மா இருக்க மாட்டாரு, தலைவரும் சும்மா இருக்க மாட்டாரு, நம்மளையும் சும்மா இருக்க விட மாட்டாரு அப்படின்றத நீங்க நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு, ஒரே இடத்துல சுணங்கி சும்மா இருந்துட்டோம் அப்படின்னா அது பேர் தேக்கம். எதையாவது நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும், மக்கள் கிட்ட ஒரு ப்ரொடக்டிவா நம்ம இருந்துட்டு இருந்தாதான் நம்ம இயக்கம் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு. ஸோ இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே ஏற்கனவே மக்கள் கிட்ட நெருக்கமாக தான் இருந்துட்டு இருக்கீங்க. மக்கள் கிட்ட என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும். மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனா இந்த கூட்டம் அப்படின்றது, இந்த பயிற்சி கூட்டம் அப்படின்றது மாணவர்கள் எப்படி தேர்வுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு ரிவிஷன் பண்ணுவாங்களோ அந்த மாதிரியான ஒரு ரிவிஷன் தான் இந்த பயிற்சி கூட்டம் அப்படின்ற மாதிரி முதல்வர் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. இங்க கழக நிர்வாகிகள் எல்லாரையும் சந்திக்கும் போது ஒரு மாநில கழக பேரூர் அப்படின்ற மாதிரி எல்லா செயலாளர்களையும், எல்லா பொதுச் செயலாளர்களையும், அமைப்பாளர்களையும், முகவர்களையும் சந்திக்கும் பொழுது எனக்கு உதயசூரியன் தெரியுது. இந்த உதயசூரியன் மக்களுடைய இதய சூரியனா மாறணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோர்வையாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அங்க கூடியிருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள் கிட்ட பேசியிருக்கிறாரு. 2019ஆம் ஆண்டு தொடங்கி வரக்கூடிய தேர்தல் அனைத்திலையும் நம்ம வெற்றி தான் பெற்றிருக்கோம். தொடர்ந்து இந்த வெற்றியை வந்து நம்ம தக்க வைக்கணும். 2026 தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு ஹெட்லைன்ஸ் நம்மளோடதா தான் இருக்கணும். திமுகவினுடைய 2.0 ஆட்சி தொடங்கி இருக்கு, திராவிட மாடல் 2.0 ஆட்சி தொடங்கி இருக்கு அப்படின்றதுதான் ஹெட்லைன்ஸ் அமையணும் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. இது வந்து என்னுடைய திமிர் பேச்சு கிடையாது, நான் உங்க மேலையும் தமிழக மக்கள் மேலையும் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படின்ற மாதிரி முதல்வர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. நம்ம அரசு செஞ்ச சாதனைகளை தைரியமா ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சொல்லி நம்மளுக்கான ஆதரவை வந்து கேட்க முடியுது, நம்மளுடைய வாக்குகளை வந்து சேகரிக்க முடியுது. ஸோ அப்படி இந்த ஆட்சியில என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம நடைமுறைப்படுத்தியிருக்கோம், என்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம், அதன் மூலமாக என்ன பயன்பட்டிருக்கிறாங்க அப்படின்றத மக்கள்கிட்டயே போய் கேட்டு சொல்லி அவங்க கிட்ட நம்ம என்ன மாதிரியான திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத மக்கள்கிட்ட போய் சொல்லி நம்ம ஆதரவை வந்து கேட்க முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதை தாண்டி பாஜக அரசு எந்த மாதிரியான நெருக்கடிகள் எல்லாம் தராங்க அப்படின்றதையும் மக்கள் கிட்ட நம்மளே கொண்டு போய் சேர்க்கணும். தமிழ்நாடு எந்த மாதிரியான இன்னல்களையும் தலை குனியாது, தமிழ்நாடு வெல்லும் அப்படின்ற அந்த ஒரு முழக்கத்தை ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு இங்க கூடியிருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கு அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பெரியார் மற்றும் அண்ணா அவர்களுடைய சுயமரியாதையை வந்து பின்பற்றுவதன் வாயிலாக நம்மளுக்கு முதுகெலும்பு இருக்கு அப்படின்றத எப்பவுமே வந்து பாஜகவுக்கு வந்து காமிச்சிட்டே இருக்கிறோம். பாஜகவுக்கு எப்பவுமே வந்து அவங்க கொண்டு வர திட்டங்களுக்கு நம்ம தான் அதை அலச ஆராய்ஞ்சு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான எதிர்ப்புகளை வந்து நம்ம கொண்டு போய் கொடுத்துட்டே இருக்கிறோம், எதிர்ப்புகளை வந்து தெரிவிச்சுட்டே இருக்கிறோம். இப்போ வேளாண் திட்டம், விவசாயிகளுக்கு எதிராக கொண்டு வந்த 3 வேளாண் திட்டங்களை வந்து திரும்ப பெற செஞ்சிருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம போராடி நம்ம வந்து பெற்றிருக்கிறோம் அப்படின்றதுனாலேயே அவங்களுக்கு பல எரிச்சலை வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் பாஜகவுக்கு அப்படின்ற மாதிரி முதல்வர் அவர்கள் பேசும். இல்லாம தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தின் காரணமாக கிட்டத்தட்ட 7 மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களை வந்து ஒன்று சேர்த்தோம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம முன்னெடுக்கிறதுனாலேயே நம்மளுக்கு நம்ம மேல அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கோபம் இருக்கு அப்படின்றத குறிப்பிடுறாரு. அகில இந்திய அளவுல மருத்துவ படிப்புல எப்படி பிற்படுத்தப்பட்ட மாணவர்களினுடைய உரிமைகள் வந்து பறிக்கப்படுது அப்படின்றத வாதாடி வெற்றி பெற்று கொடுத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யறதுனால பாஜகவுக்கு நம்ம மேல கோபம் ஏற்படுத்து, அதனாலதான் நிறைய இடைஞ்சல்களை பண்றாங்க, இன்னும் சூழ்ச்சிகளை வந்து எப்படியெல்லாம் செய்யணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சோ நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி செய்யணும், பாசிசத்துக்கு எப்பவுமே அடிபணிய கூடாது அப்படின்ற மாதிரி கழக நிர்வாகிகள் முன்னாடி முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறாரு. 2026
நடத்த போற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய வருங்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்குது. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டினுடைய தன்மானத்தையும் சுயமரியாதையும் காட்டக்கூடிய ஒரு தேர்தலா இருக்கு. ஒரு தனித்தன்மையோட இயங்கக்கூடிய நம்மளுடைய ஆட்சி ஜெயிக்க போகுதா, இல்ல டெல்லியில டெல்லிக்கு பயந்து டெல்லிக்கு அடிபணிஞ்சு போகக்கூடிய ஒரு அடிமைகளினுடைய ஆட்சி அமைய போகுதா அப்படின்ற பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறாரு. தமிழ்நாட்டு மண்ணுக்கு துரோகம் செய்யக்கூடிய, இனத்திற்கு துரோகம் செய்யக்கூடிய நபர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் களத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அவர்கள் எல்லாத்தையும் முறியடிச்சு திமுக ஆட்சி வெற்றி பெறுதா அப்படின்றத பார்க்கணும் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதை தாண்டி நம்மளுடைய மண், மொழி, இனம் எல்லாத்தையும் காக்கிற வகையில கூட்டணி கட்சிகளும் சரி வெற்றி பெறணும், சட்டமன்ற தொகுதிகளில் எல்லா தொகுதிகளிலும் வெற்றி பெறணும் அப்படின்ற மாதிரி திருப்பி நான் சொல்றேன். அதுக்கான பணிகளை முழு முயற்சியோட விரைந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல விஷயங்களை மறைமுகமாக செஞ்சுட்டு இருக்காரு. ஃபீட்பேக் எல்லாம் கேட்டு சில திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காரு. கட்சிக்குள்ளேயே உட்கட்சி விவகாரங்களாக இருக்கட்டும், உட்கட்சிகளில் எப்படி இன்னும் வலுப்படுத்தணும் அப்படின்ற வகையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் செயல்பட்டு இருக்காரு. அதே மாதிரி கட்சியுமே ஓரணியில் தமிழ்நாடு, என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அப்படின்ற மாதிரி எல்லா வகையிலையும் அவங்களுடைய தேர்தல் பணிகளை மும்மரமாக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய திமுக அரசினுடைய இந்த செயல்பாடுகள் மற்றும் நகர்வுகள் குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.